இலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் சீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி மலர்களை மனைமொழி மொய்களா திசை நோக்கி பணிந்து வணங்குகின்றேன். இங்கே இதற்கு முன்னாலே திருமுறை இசைவாணராக பத்ம விருது பெற்ற ஐயா திருத்தணி ஐயா அவர்களையும் திருமுறை இசைவாணர்களையும் பணிந்து வணங்குகின்றேன். தர்மயாதீன பல்கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள், சைவ சமய பயிற்சி வகுப்புக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், அன்னை குலத்தீர், மெய்யன்பர்கள், அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, தமிழ் மொழியினுடைய இரண்டு கண்கள் போல்வன இலக்கியமும் இலக்கணமும். தமிழ் மொழியினுடைய இரண்டு கண்கள் போல்வன இலக்கியமும் இலக்கணமும். அதுபோலத்தான் சைவ சமயத்திற்கு இரண்டு கண்கள் போல்வன, சைவ சமயத்திற்கு இரண்டு கண்கள் போல்வன தோத்திரமும் சாத்திரமும் ஆகும். சைவ சமயத்திற்கு இரண்டு கண்கள் போல்வன தோத்திரமும் சாத்திரமும் ஆகும். இந்த தோத்திர நூல்கள் எனப்பெறுவன 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளையும் முதலாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, இந்த திருமுறைகளை திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளியுள்ளார். நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறையை அப்பர் சுவாமிகள் அருளியுள்ளார். ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியுள்ளார். எட்டாம் திருமுறை மணிவாசகருடைய திருவாசகம் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி காளவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், பொருளோத்த நம்பி, சேதிராயர் 9 பேர் அருளியது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை திரு ஆலவா அண்ணல், காரைக்கால் அம்மையார், வேணாட்டடிகள், ஐயடிகள், காடவர்கோன் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 40 பிரபந்தங்கள் அடங்கியது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் அடிகள் அருளி செய்த பெரிய புராணம். இது தோத்திர நூல்கள். இந்த தோத்திர நூல்கள் என்று சொல்லப்படுவன. அதுவே 12 திருமுறைகளும் தோத்திரம் என்று சொன்னால், சாத்திர நூல்கள் என்று பெறுவன சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிற 14 சாத்திர நூல்கள். அப்பர் பெருமான் தான் சொல்லுவார், தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று குறிப்பிடுவார். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவது போல, எண்ணிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவதுதான், எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது போல இந்த திருமுறைகளிலே இருந்து சாராக பிடிந்து எடுக்கப்படுவதுதான் தோத்திர கருத்துக்கள். அதனாலேதான் எங்களுடைய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானமாக இருக்கிற மகா சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம் சொல்லுவார்கள். எளிமையாக இந்த தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் விளக்கம் சொல்லுவார்கள். ஆகவே அவர்கள் எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். மெய்யறிவு முதிர்ந்த பேரன்பில் விளைவது தோத்திரம், மெய்யறிவு முதிர்ந்த பேரன்பில் விளைவது தோத்திரம், மெய்யறிவு முதிர்ந்த மெய்யறிவில் விளைவது சாத்திரம் என்று குறிப்பிடுவார்கள். எங்களுடைய 26வது மகா சன்னிதானம் அவர்கள் தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுது, மெய்யறிவு முதிர்ந்த பேரன்பில் விளைவது தோத்திரம், மெய்யறிவு முதிர்ந்த மெய்யறிவில் விளைவது சாத்திரம் என்று குறிப்பிடுவார்கள். அதை போலத்தான் சமய அனுபவங்களின் அடிப்படை கருத்து ஒழுங்கை கூறும் நூல் என்று சொன்னால் அதுதான் சாத்திர நூல்கள். இப்படி சமய அனுபவங்களினுடைய அடிப்படை கருத்தை கூறுகின்ற ஒழுங்கை கூறுகின்ற நூல் என்று சொன்னால் சாத்திர நூல்கள். இந்த சாத்திர நூல்கள் என்று சொல்லப்படுவது கிட்டத்தட்ட 14 சாத்திர நூல்கள். இந்த 14 சாத்திர நூல்களையும் 6 சான்றோர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த 14 சாத்திர நூல்களும் திருவியலூர் உய்யவந்த தேவனார் திருவுந்தியார் என்ற நூலை எழுதியிருக்கிறார். திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் திருக்களிற்றுப்படியார் என்ற நூலை அருளியிருக்கிறார். திருவதிகை மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் என்ற நூலை ஏற்றியிருக்கிறார். மெய்கண்டார் சிவஞான போதம் என்ற நூலை அருளியிருக்கிறார். அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருவா இருபகது. அதற்கு பிறகு வந்த உமாபதி சிவாச்சாரியார், உமாபதி சிவனார் கிட்டத்தட்ட 8 சிவ நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த 8 நூல்களில் சித்தாந்த அட்டகம் என்று பெயர். இந்த சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய உமாபதி சிவாச்சார் அருளிய 8 நூல்கள் சிவப்பிரகாசம், திருவருட்பயன்,
வினாவென்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். ஆக 14 சாத்திர நூல்களும் 6 சான்றோர் பெருமக்களால் இயற்றப்பட்டது. அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களால் இயற்றப்பட்ட இந்த நூல்களிலே, இந்த 14 சாத்திர நூல்களில் அதை ஒரு பழைய வெண்பா தொகுத்து காட்டுகிறது. உந்தி களிறு உயர் போதம் சித்தியார், பிந்தி இருபா உண்மை பிரகாசம், வந்த கருள், பண்பு வினா, போற்றி கொடி, பாசமிலா, சங்கற்பம் முற்றும் என்று குறிப்பிடுகிறது. 14 நூல்களையும் ஒரு பழைய வெண்பா உந்தி களிறு உயர்போதம் சித்தியார், பிந்தி இருபா உண்மை பிரகாசம், வந்த கருள், பண்பு வினா, போற்றி கொடி, பாசமிலா, சங்கற்பம் முற்றும் என்று இந்த 14 நூல்களையும் எடுத்து காட்டுகிறது. அதிலேயும் இந்த தலை சிறந்த நூலாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் அது சிவஞான போதமாக விளங்குகிறது. அதற்கும் ஒரு நல்ல ஒரு பழைய வெண்பா சிறப்பித்து சொல்கிறது. பசுவை விட பால் மேலானது, பாலை விட நெய் மேன்மையானது, நெய்யை விட சுவை மிக இன்பம் தரும். அதுபோல வேதத்தை விட ஆகமம் உயர்ந்தது, ஆகமத்தை விட உயர்ந்தது நால்வர் தமிழ், அதிலும் உயர்ந்தது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் சைவ சித்தாந்தமாக இருக்கிற அந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் நெய்யினுடைய சுவையை போல இருக்கிறது. அப்படி உலக விளங்கி தோன்றுகிறது. இப்படி மாக்கடல் போல விரிந்திருக்கின்ற இந்த சைவ சித்தாந்தத்தை செம்மையை சுருக்கி அதுவே விளக்கி காட்டுகிற முறையிலே மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் விளங்குகிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல சான்றோர்களே, உலகத்தினுடைய புற இருளை போக்குவது சூரியன். உலகத்தினுடைய புற இருளை, அதாவது பகல்ல உலகத்தினுடைய புற இருளை போக்குவது சூரியன் என்றால் தோன்றவில்லை என்றால், உலகத்தினுடைய புற இருளை போக்குவதற்கு சூரியன் தோன்றவில்லை என்றால் நம்முடைய கண் எந்த உருவத்தையும் காண இயலாது. சூரியன் தோன்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய கண் எந்த உருவத்தையும் காண இயலாது. அதுபோலத்தான் ஆன்மாவுக்குள் இருக்கிற அகையிருளை போக்குகிற, ஆன்மாவுக்குள் இருக்கிற அகையிருளை போக்குகிற சிவஞான போதம் தோன்றவில்லை ஆயின் ஆன்மா உண்மை சமயம் இகுதி என்பதை அறிய மாட்டாது. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்து புறையிருளை போக்குகிற, உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த புறையிருளை போக்குகிற சூரியன் தோன்றவில்லையானால் கண் எந்த உருவத்தையுமே காண இயலாது. அதுபோலத்தான் ஆன்மாக்குள் அகையிருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம், ஆகவே அந்த அகையிருளை போக்கக்கூடிய, ஆகவே நீக்கக்கூடிய சிவஞான போதம் தோன்றவில்லை என்றால் ஆன்மா உண்மை சமயம் இகுதி என்பதை அறிய மாட்டாது. அது மட்டுமல்ல அருமை பெரியவர்களே, சூரியனுடைய உதவியினாலே 2 பயன்களை பெறுகிறோம். சூரியனுடைய உதவியினாலே 2 பேர்களை, கண்ணுக்குள் உள்ள இருள் நீங்குகிறது. சூரிய உதவியினாலே கண்ணுக்குள் உள்ள இருள் நீங்குகிறது. ஆகவே பொருள்களை காணுதல், இருள் நீங்குகிறது, பொருள்களை காணுதல் ஆகிய 2 பயன்கள் ஏற்படுகின்றன. இந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட சாத்திரம், இந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலினுடைய உதவியாலே ஆன்மாக்களினுடைய அறியாமை நீங்குதல், மெய்யுணர்வு எய்துதல் என்ற 2 பயன்கள். சிவஞான போதம் என்ற இந்த நூலினுடைய உதவியினாலே சூரியனுக்கு எப்படி 2 பயன்கள் உண்டோ அதே போல இந்த சிவஞான போதம் என்ற நூலினுடைய உதவியினாலே ஆன்மாக்களினுடைய அறியாமை நீங்குகிறது, மெய்யுணர்வு எய்தல் ஆகிய 2 பயன்கள் உண்டாகிறது. இந்த மெய்கண்ட நூல்கள் சொல்கிற சைவ சித்தாந்த கருத்துக்கள் பதி பாசம், பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை எடுத்து காட்டுகிறது. அவற்றினுடைய இலக்கணங்களை எடுத்து காட்டுகிறது. பாச நீக்கத்துக்குரிய சாதனம், கட்டறுத்த ஆன்மா எய்துகிற பேரின்பம் ஆகிய திறன்களை எல்லாம் அறிவியல் பூர்வமாக எடுத்து காட்டுகிற நூல் என்று சொன்னால் அதுதான் சிவஞான போதம். அது மட்டுமல்ல, பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளும் ஆதியும் அந்தமும் இல்லாதவை. பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளும் ஆதியும் அந்தமும் இல்லாதவை. இந்த 3ம் என்றும் உள. இந்த 3 பொருள்களும் என்றும் உள. பொருள் பதி இறைவன், பசு உயிர், பாசம் தலை. இது ஆணவம் கன்மமாகிய என்ற 3 வகைப்படும். ஆணவம் கன்மம் மாயை என்ற 3 வகைப்படும். செம்பிற் களிம்பு போல ஆன்மாவில் அனாதியாகவே ஏறி இருக்கும். ஆணவம் என்ற அந்த மூல மலத்தினுடைய இதை அவித்த நெல்லை போலவும்,
வறுத்த கடலையைப் போலவும் பதப்படுத்தி ஆட்கொள்ளுதற் பொருட்டு தனுகரண புவனங்களை எல்லாம் சாதனங்கள் மாயை என்ற முதற்காரணத்தின்று தன் சக்தியை துணை காரணமாகவும் தானே நிமித்த காரணமாகவும் இன்று இறைவன் தந்தருள்கின்றான். பிறவி எடுக்கின்ற ஆன்மா போய் இந்த இருவினைக்கு ஈடாக அச்சுமாறி பிறந்து அதுவே சத்குருவின் துணையினாலே இருவினை ஒப்பின்கண் மலபரிவாகவும் வரப்பெற்று திருவருட்பதியாகிய சத்தனிபாதம் எய்தி பாசத் தலைமை நீங்கி வீடு பேறு எய்தி முக்தி இன்பம் பெறுகிறது என்பதை சிவஞான போதம் எடுத்து காட்டுகிறது. ஆன்ம கோடிகளாக இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் உயிரை பெறுவதற்காக அவர்கள் முக்தி அடைவதற்காக உலகு, உயிர், இறை ஆகிய இந்த முப்பொருள்களையும் உண்மைகளையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து இதே உலகு, உயிர், இறை ஆகிய இந்த மூன்று பொருள்களையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து யாவரும் ஏற்கும் வண்ணம் மெய்ப்பொருள் கருத்துக்களை எல்லாம் இந்த சைவ நூலாக இருக்கக்கூடிய மெய்கண்டாருடைய சிவஞான போதம் வழங்கியுள்ளது. தமிழருக்கே உரிய தனிப்பெரும் தத்துவமாக இந்த சித்தாந்த பெருநெறி பாரந்தும் பரவி இருத்தல் கண்கூடாக காண்கிறோம். மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாத்திரங்கள் ஒரு பரம்பரை வழியாக வந்தவை. திடீரென்று நூல்கள் தோன்றவில்லை. மெய்கண்ட சாத்திரங்கள் இவையெல்லாம் ஒரு பரம்பரையாக வந்தவை. இதிலே சந்தான பரம்பரை என்று சொல்லக்கூடியதை சிவப்பிரகாச ஆசிரியர் தன்னுடைய குருவணக்கம் என்ற பாடலிலே எடுத்து காட்டுகிறார். இந்த குருவணக்கம் என்ற பாடல்ல சிவப்பிரகாசர் இந்த வடிவடியாக வந்த சந்தான பரம்பரையை பற்றி எடுத்து காட்டுகிறார். மெய்கண்ட சாத்திரங்களுடைய தோற்றத்திற்கு காரணமான ஆசிரியர்களை அகச்சந்தான குரவர்கள் என்றும் பின்னாலே வருகின்றவர்களை புறச்சந்தான குரவர்கள் என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கின்றார். இந்த இரு பிரிவையை அகச்சந்தான ஆசிரியர்கள் கையிலை மலையிலே சிவபெருமானுடைய அந்த நந்தி தேவருக்கு சித்தாந்த உண்மைகளை உபதேசிக்கின்றார். சிவபெருமான் நந்தி தேவருக்கு சித்தாந்த உண்மைகளை உபதேசிக்கின்றார். நந்தி தேவர் சனக்குமார முனிவருக்கு இந்த சித்தாந்த உண்மைகளை உபதேசித்தார். சனக்குமார முனிவர் சத்தியஞான தரிசிகள் என்பவருக்கு உபதேசிக்கிறார். சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசித்தார். இவ்வாறு சிவபெருமானிலிருந்து உபதேசம் பெற்ற இந்த நால்வரும் தான் அகச்சந்தான குரவர்கள். அப்ப நந்தி தேவர், அடுத்து சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், அதே போல இங்கே நந்தி தேவர் என்று சொல்லக்கூடியவர்கள் நந்தி தேவர், அடுத்து சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசிகள், பரஞ்சோதி முனிவர். இந்த 4 பேரும் அகச்சந்தான குரவர்கள். ஆகவே அகச்சந்தான ஆசிரியர்களுள் 4வது பேராக இருக்கிற பரஞ்சோதி முனிவர் மெய்கண்ட தேவருக்கு, அந்த அகச்சந்தான குணவர்களாக இருக்கிற 4வது இருக்கிற பரஞ்சோதி முனிவர் நம்முடைய சிவஞான போதம் இயற்றி அருளிய மெய்கண்ட தேவருக்கு சித்தாந்த உண்மைகளை உபதேசித்தார். இவர் இதனை சிவஞான போதம் என்ற நூலாக இயற்றினார். அப்ப மெய்கண்ட தேவரிடமிருந்து உபதேசம் பெற்றவர்கள் ஆகவே அருள்நந்தி சிவாச்சாரியாரிடந்து உபதேசம் பெற்றவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தரிடத்து உபதேசம் பெற்றவர் உமாபதி சிவரனார். இப்படி பரம்பரையாக இப்படி மெய்கண்ட சாத்திரங்கள் ஒரு பரம்பரையாக எழுதப்பட்டது என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அருமை பெரியவர்களே, இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஆசிரியராக இருக்கிற சிவஞான போதத்தினுடைய ஆசிரியர் என்று சொன்னால் அவர் பெண்ணாகடத்திலே வாழ்ந்தவர். பெண்ணாகடத்திலே வாழ்ந்த அச்சுத களப்பாளருக்கு திருவன்காட்டு இறைவனுடைய திருவருளால் பிறந்த மெய்கண்டாருடைய பிள்ளை திருநாமம் சுவேதன பெருமாள். அவருடைய மெய்கண்டாருடைய இந்த பிள்ளை பெயர் இயற்பெயர் சுவேதன பெருமாள். அவர் அகச்சந்தான குரவர்கள் ஒருவராகிய பரஞ்சோதி முனிவருக்கு தீட்சை பெற்ற சிறப்பினை உடையவர். இவருக்கு 49 மாணாக்கர்கள் சீடர்கள் இருந்தனர். அவர்களுள் திருவதிகை மணவாசகம் கடந்தார், அருள்நந்தி சிவாச்சாரியார், சீர்காழி சிற்றம்பல அடிகள் அடுத்து ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர் வாழ்ந்த காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இவர் ஐப்பசி திங்கள் சுவாதி நட்சத்திரத்திலே இவர் முக்தி பெற்றார் என்று அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். சிவஞான போதத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் போல அளவில் சிறியதாக 12 நூற்பாக்களில் சைவ சித்தாந்த பேருண்மைகளை மெய்கண்டாருடைய சிவஞான போதம் விளக்கி காட்டியுள்ளது. ஆலம் விதையில் ஆகவே ஆலமரம் அடங்கி இருப்பது போல
ஆலம் விதையில் ஆலமரம் அடங்கி இருப்பது போல ஆழ்ந்த சித்தாந்த கருத்துக்களை இதன் கண் பொதிய பெற்றுள்ளன. இதன் சிறப்பினை விநாயக புராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் சிறிய ஆடியில் பெரிய மால்வரை பொருள் செறித்தாங்கு அறிவு நூல்களின் பொருளெல்லாம் அகப்படுத்தி அவற்றின் நெறியெல்லாம் விளக்கிய சிவஞான போதத்தை குறிசை தீந்தமிழின் உரை குறைவனை பணிவாம் என்று அந்த விநாயக புராண ஆசிரியர் சிவஞான போதத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிற இதை சிறப்பை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை விட சிறப்பானது என்று சொல்லப்படுகிற பொழுது வேதம் பசு அதன்பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் நெய்யின் உருசுவையாம் நீல் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்று ஒரு பழைய பாடல் மெய்கண்டார் அவருடைய சிவஞான போதத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறது. அப்ப வேதம் பசு அதன்பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் நெய்யின் நால்வர் ஓதும் தமிழ் உள்ளுருணை போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீல் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்று மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தினுடைய திறம் சிறப்பாக போற்றப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே சிறப்புக்குரிய முறையிலே அமைந்த இந்த மெய்கண்ட சாத்திரங்களில் அதுவே செந்தமிழ் நூல் என்று போற்றப்படுகிறது. அதன் உயரிய சிவஞான போதம் என்றும் யாரும் வெல்லாத சிவஞான போதம் என்று போற்றுவர். யாரும் வெல்ல முடியாத சிவஞான போதம் என்றும் அந்த சிவஞான போதம் என்ற சொற்றொடர் சிவம் ஞானம் போதம், சிவஞான போதம், சிவம் ஞானம் போதம் என்னும் முச்சொற்களால் 3 சொற்கள் சிவம் ஞானம் போதம் என்ற 3 சொற்களால் ஆனது. அது இறையருளால் வரும் அனுபூதி ஞானம், இறையருளால் வருகிற அனுபூதி ஞானம் அல்லது நூல் ஆய்வால் உண்டாகிற ஆய்வு ஞானம் என்று பொருள். இறையருளால் வருகின்ற அனுபூதி ஞானம் அல்லது நூல் ஆய்வால் உண்டாக ஆய்வு ஞானம் என்று பொருள். இந்த சிறப்புக்குரிய இந்த சிவஞான போதத்தை மணிவாசகரை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் மானிட சட்டை தாங்கி திருப்பெருந்துறையிலே வீற்றிருந்த போது வாதவூர் இறைவன் கையில் இருந்த சுவடி யாது என்று வினவ, இறைவன் கையில் இருந்த சுவடி யாது என்று வினவ அது பொய்மையிலா சிவஞான போதம் என்று அருள, கையில் அந்த சுவடி யாருன்னு பொய்மையில்லாத சிவஞான போதம் என்று அருள சிவம் ஞானம் போதம் இவற்றினுடைய பொருள் என்ன என வினவ, சிவஞான போதத்தினுடைய பொருள் என்ன என்று சொல்ல இறைவன் நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் ஆராய்ந்து தெளிதல் போதம் என்று விளக்கம் அளித்தார். இதிலிருந்து உணர்த்தப்படுவது சித்தாந்தமாகும். அதனால இந்த மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்தை வேதத்தில் அந்தமும் மிக்க சித்தாந்தமும், வேதத்தில் அந்தமும் மிக்க சித்தாந்தமும் நாதத்தில் அந்தமும் நற்போதாந்தமும் போதத்தகும் 8 யோகாந்தமும் ஆதி கலாந்தம் 6 தாமே என்று திருமந்திரம் எடுத்து சொல்லுகிறது. இதுல மிக்க சித்தாந்தம் அதுதான் இங்க நமக்கு தேவை. மிக்க சித்தாந்தம், அதுவே இதுல சித்தாந்தம் மிக்க என்ற அடையோடு திருமந்திர ஆசிரியர் திருமூலர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். நித்தம் பரனோடு உயிருற்று நின்பலம் சத்த முதல் 5 தத்துவத்தில் நீங்கி சுத்தம் அசுத்தம் தொடரா வகை நினைத்து அத்தன் பரன்பால் அடைதல் சித்தாந்தமே. இறைவனை அடைதல் தான் சித்தாந்தம். அதனால சித்தாந்தம் என்பதனுடைய பொருள் விளக்கம் இதற்கு முடிந்த முடிவு என்பது பொருள். சித்தாந்தம் என்ற பொருள் முடிந்த முடிவு என்பது பொருள். வேதம் உபநிடதம் இவற்றில் கூறும் முடிவான பொருள் சித்தாந்தம் தான். வேதம் உபநிடதம் இவற்றில் கூறப்படுகின்ற முடிவான பொருள் சித்தாந்தம். இதனை பின்பற்றி ஒழுகுதல் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சித்தாந்தத்தே சீவன் முத்தி சிந்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சிந்தித்தவர் சித்தாந்தம் வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்தம் வேதாந்தம் காட்டும் சிவனையே என திருமந்திரம் எளிது விளக்குகிறது. ஆகமங்களும் புராணங்களும் சித்தாந்தத்தையே வற்புறுத்தும். ஆகமங்களும் புராணங்களும் சித்தாந்தத்தையே வற்புறுத்தும். பதி பசு பாசம் என்னும் இவற்றின் உண்மையினை தென்முக கடவுள் சனகாதியருக்கு சொன்னார் என்று வடமொழி ஸ்கந்தம் குறிப்பிடுகிறது. சிவஞான போதம் உலகம் உயிர் இறைவன் இந்த 3ஐ மட்டும் கொள்ளும். இந்த சிவஞான போதம் நிலைநாட்டுவது சுத்தாத்விதமாகும். இதனைத்தான் தாயுமானவர் பொய்கண்டார் காண புனிதமெனும் அத்துவிதம் மெய்கண்டநாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ என்று இந்த தத்துவத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிற சிறப்பை பார்த்தோம். அது மட்டுமல்ல, சிவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவன். சிவன்
ஆகவே பண்டும் இன்றும் என்றும் உள்ளவன் அவனைப் போல சைவ சித்தாந்தம் என்றும் உண்டு. சிவஞான போதம் சிவம் எனும் அந்தர என்று சொன்னால் அந்தர என்று சொன்னால் அந்தம் என்று சொன்னால் வேதாந்தம், அதாவது அறிவு நூல். முடிவு என்பது பொருள், தரம் மேலானது, அதனை விட மேலானது இல்லை என்பது பொருள். அந்த தர என்று சொன்னால் வேதாந்தத்தின் முடிவாக உள்ளது சித்தாந்தமே என்று தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இப்படி தோத்திரங்கள் மேற்கூடிய சைவ சமய உண்மைகளை எல்லாம் அனுபவ பொருளாக அவற்றை ஆங்காங்கே திருமுறைகள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் அவற்றையெல்லாம் ஆங்காங்கே குறித்து செல்கின்றன. இந்த சாத்திரங்களை அவற்றை எடுத்து ஆராய்ச்சி முறையிலே திருமுறைகள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி முறையிலே நிரல்பட அமைத்து வழங்குகிறது. இப்படி சித்தாந்த சாத்திரங்கள் யாவும் சைவ சமய கொள்கைக்கு விளக்கங்களை தருவன. இந்த சித்தாந்த சாத்திரங்கள் யாவும் சைவ சமய கொள்கைக்கு விளக்கம் தருவன. அவற்றிலே சிவஞான போதம் எல்லா வகையான ஐயங்களையும் நீக்குகிறது. சிவஞான போதம் எல்லா வகையான ஐயங்களையும் நீக்குகிறது. அதிகமாக முழு விளக்கத்தையும் தருகிறது. ஐயங்களை நீக்குவதோடு மட்டுமல்ல, முழு விளக்கங்களையும் தருவது. சித்தாந்த சாத்திரங்களிலே முடி ஒளிர் மணியாக விளங்குகிற இந்நூல் மிகச் சுருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதைவிட சிறப்பு என்ன என்று சொன்னால், திருமுறைகள் 12 போல அந்த திருமுறைகளுடைய பிரிவாக அமைந்த சிவஞான போதமும் 12 நூற்பாக்களை உடையதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலேதான் சிவஞான போதம் சைவ சமயத்தினுடைய தெய்வீக நூல் என்று குறிப்பிடுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த பல்வேறு சமய கொள்கைகளையும் ஆகவே பல்வேறு சமய நூல்களையும் ஆய்ந்து செய்யப்பட்ட ஒரு தனிப்பெரும் நூல். தமிழ்கூறு நல்லுலகம் இப்படி ஒப்பற்ற செல்வமாக திகழும் தொல்காப்பியம் திருக்குறள் போல இந்த நூலும் தனித்தமிழ் நூல். திருமுறை அடிப்படையிலே அமைந்தது இந்நூல். செய்யுளும் உரைநடையும் விரவியது. செய்யுளும் உரைநடையும் விரவி இருக்கிறது. இந்த திருமறையின் அடிப்படையிலே இந்த நூல் பொதுவாளுக்கும் தனிப்பகுப்பு கொண்ட பெருநூல். ஆகவே முப்பொருள் உண்மையை ஒன்றாய் வேறாய் உடனாய் என வரும் முக்கூறுகளும் அவற்றினுடைய திறன்களை எல்லாம் விளக்கி காட்டுகிற தனி நூல். இப்படி தண்டமிழ் மேலாம் தரமுடைய சமய கொள்கைகள் பல தரப்பட்ட அந்த சமய நூல்கள் எல்லாவற்றையும் கூறப்பட்டவற்றை எல்லாம் ஆய்ந்து கொள்ளுவன கொண்டு தள்ளுவன தள்ளி, ஆகவே இப்படி நுட்பமாகிய நலங்குடன் தத்துவ நூல்களில் தலையாய சிறந்த நூல் சிவஞான போதம். பல அதிகரண பொருள் பாகுபாடுடையது. ஒவ்வொரு அதிகரணமும் நல்ல பொருள் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதன் ஐயப்பாடு என்று சொன்னால் சம்சயம். அதற்கு பிறர் கூறும் கருத்து பூர்வபட்சம். அதனை மறுத்துரைக்கும் கொள்கை துணிவு, அதுதான் சித்தாந்தம். ஒன்றோடு ஒன்றற்குள்ள இடையீடு இல்லாத இயல்பு, அதுதான் சங்கதி என்ற 5 வகை கூறுகளை உடையது. இந்நூல் பொது சிறப்பு என்ற 2 பகுதிகளை உடையது. சிவபரம்பொருளினுடைய திருக்கையில் விளங்கிய பெற்றியது இந்த நந்தி தேவருக்கும் ஜனகாதி முனிவருக்கும். நந்தி தேவர், ஜனகாதி முனிவர், மணிவாசக பெருமான் இவர்களால் உபதேசிக்க பெற்ற சிறப்புடையது இந்த சிவஞான போதம். என்ன, நந்தி தேவருக்கும் ஜனகாதி முனிவருக்கும் மணிவாசக பெருமானுக்கும் உபதேசிக்க பெற்ற சிறப்புடையது. இந்த சிறந்த சைவ சித்தாந்த ஞான முழு நூலாக விளங்குவது என்றால் என் நூல்களின் இல்லாத மேலான உண்மைகளை தன்பால் கொண்டுள்ளது. இதிலே சிறப்பு என்ன என்று சொன்னால், அத்திவிதம் பற்றிய தெளிவான கருத்தை புலப்படுத்துவது. என்றாலும் சிவஞான முனிவருடைய சிற்றுரை, சிவஞான முனிவருடைய சிற்றுரை பேருரைவாகிய மாபாடியம் உடையது இந்த சிவஞான போதம். எவராலும் மறுக்க முடியாத கருத்துக்களை எல்லாம் தன்பாலே கொண்டுள்ளது. எச்சமய நூல்களுக்கும் தாயகமாகவும் அதே சமயம் நாயகமாகவும் விளங்குகிறது. இந்த சாத்திர நூல்களில் தலையாயது என்று சொன்னால் இதனில் சிறந்தது ஒன்று இல்லை. பிற சாத்திர நூல்கள் எல்லாம் இந்நூலினுடைய வழி நூல்களாக, சார்பு நூல்களாக ஒவ்வொரு பகுதியையும் விரித்துரைக்கும் பெற்றியனவாக ஆசிரியர் மெய்கண்டார் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த சிவஞான போதம் இந்த முதல் காப்பு செய்யுளில் கல்லால் நிழலமர்ந்த ஆண்டவனே பரம்பொருள் என உணர்த்தும் அவையடக்க செய்யுள் உயர் இயல்பை உணர்ந்தவர்க்கே இறைவன் இயல்பு உணரவரும் என்பதையும், அவ்வாறு உணர்ந்த அருட்செல்வர்களே எதனையும் உணர்த்த வல்லவர்கள் என்பதையும் அறிவிக்கும். அதனால காப்பும் அவையடக்கமும் பாயிரமாகவும் முதல் நூற்பா உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற இந்த ஒரு முதல்வன் உளன். அவன் அனைத்தையும் ஒருங்கே ஒடுக்கி ஒருங்கே படைக்க வல்லவன். அவனே பரமசிவன் என உணர்த்தும்.
இரண்டாம் நூற்பா அப்பரம்பொருள் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று அவை செய்த வினைகளுக்கு ஏற்ப பயன் நுகரும்படி செய்வான் எனும் இறைவன் தானும் தன் சக்தியும் இருவகைப்பட நின்று உலகத்தை நடக்கும் என்பதும் ஆணவ மலம் ஒன்று உண்டு என்பதும் முதல் நூற்பாவிலும் கண்ம மலம் உண்டு என்பதை இரண்டாவது நூற்பாவிலும் குறிப்பாக உணர்த்துகின்றார். அது மட்டுமல்ல, மூன்றாம் நூற்பா உயிர், உடம்பு, ஐம்பொறி, பிராணவாயு, கருவி முதலியவற்றுக்கு வேறாய் நான் என்னும் உணர்வுக்கு இடமாய் நிற்பது என இயம்பும். நான்காம் நூற்பா ஆணவ மலத்தில் கட்டுண்டு 5 அவைத்தைகளை உடையதாய் அவ்வுயிர் அந்த கரணங்களுக்கு வேறாகவும் கூறும். ஐந்தாம் நூற்பா இறைவன் உயிரால் அளந்தறிய பெறாத சிற்றுப்பொருள் எனவும் அனுபவ ஞானத்திற்கு விடயமாகும் சத்துப்பொருள் எனவும் புலப்படுத்தும். ஆறாம் நூற்பா ஆகவே பதி இலக்கணம் சொல்லுகிறது. இதற்கு சித்தாந்த உள்பொருளாம் சத்தும் அசத்தும் விளக்கப்படுகிறது. சத்து உண்மையானவை என்றும் சித்து நிரந்தரமான பேரறிவுடையும் சத்தாகிய முழுமுதத்தை கடவுள் விளக்குகிறார். சிவஞானம் ஒன்றினாலேதான் இந்த இறைவனை அறிய முடியும். உலகில் ஞானம் உடையவர்கள் இந்த இறைவனை அறிய முடியாது என்பதையும் எடுத்து காட்டுகிறார். ஏழாம் நூற்பா உயிர் உலகவியலில் அசத்தால் அறிவது போல இறையியலில் சத்தால் அறியும் எனவும் நான் உடம்பு என்னும் உணர்வு விபரீத உணர்வே எனவும் எட்டாம் நூற்பா முக்திக்கு சாதனம் ஞானம் எனவும் முதல்வன் குருவாய் வந்து உணர்த்த பெறும் என்பதும் முதல்வன் குருவாய் வருவதற்கு சரியை கிரியை யோக ஞானங்களை செய்ய வேண்டும் எனவும் ஒன்பதாம் நூற்பா இறைவன் பாசஞானம் பசு ஞானங்களால் அறியப்படாதவன் எனவும் அசத்தாகிய பாசத்தை விட்டு நான் யார் என சிந்தித்து உணர்தலே அங்கே சிவஞானம் தோன்றும் எனவும் அச்சிவஞானத்தால் இறைவன் உயிரின் கண்டே நாடி அந்நிலையில் நெகிழாது இருக்க வேண்டும் என்பதும் பத்தாம் நூற்பா முதல்வன் உயிரின் பின்னர் அதன் அறிவில் மறைந்து உடனாகி நின்று அதனை அறிவித்தும் செய்வித்தும் வருகின்றான் என்பதையும் விளக்கி காட்டுகிறது. 11ஆம் நூற்பா இறைவன் உலகியல் இறையியல் என்று இரண்டிலும் உயிர்க்கு உயிராய் நிற்கும் பேருபகாரத்தை உயிர் மறவாது உணர்த்தும் என்பதும் அவ்விறைவன் மீது அன்பு பெருக அவ்வான்பால் ஆண்டவன் வெளிப்படுவான். அவன்பால் அடிந்து நிற்றலே பரமுத்தி நிலை எனச் சாற்றும். 12ஆம் நூற்பா சீவன் முத்தகற்கு மெய்யுடன் நிலை பெற அடியார் கூட்டுறவோடு திருவேடத்தையும் திருக்கோயிலையும் இறைவன் கண்டே வழிபடுதல் இன்றியமையாது என்பதையும் 12ஆம் நூற்பா சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. வேத ஆகமங்களினுடைய உண்மை முடிவுகளை விளக்கி இப்படி அருள் நூல்களாகிய திருமுறைகள் தோன்றின. அவற்றில் காணப்பெறும் அனுபவ பயன்களுக்கு மரபு உணர்த்துவனவாய் மெய்கண்ட நூலாகிய சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றின. அம்மெய்கண்ட நூல்கள் உலகில் உள்ள அனைத்து நூல்களுக்கும் சிறந்தனவாய் முதலிடம் பெற்று விளங்குகின்றன. எனவே வேத ஆகம சாரம் திருமுறைகள், அந்த திருமுறைகளினுடைய தெளிபொருளே மெய்கண்ட நூல்களாகும். அவற்றுள் தலை சிறந்தது சிவஞான போதம். எனவே சித்தாந்தத்தின் அடித்தளம் சிவஞான போதமே என்ற தலைப்பிலே என்னை உரையாற்றுவதற்கு வாய்ப்பினை நல்கிய குருமகா சன்னிதானவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி மீண்டும் அவருடைய பாதமலர்களை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.